பூமிக்குள் மர்மமான முறையில் அமைந்திருந்த அரண்மனைக்குள் இருந்த தேவதை போன்ற அந்த அழகான இளம்பெண் விறகு வெட்ட வந்த இளவரசனிடம் தன்னுடைய சோக கதையை கூறினாள். நான் பாரத நாட்டின் ஒரு பகுதியான கருங்காலி நாட்டைச் சேர்ந்த இளவரசி. எனக்கு திருமணமாகிவிட்டது. திருமணம் நடந்த அன்று நானும் என்னுடைய கணவரும் தனிமையில் இருந்தபோது எங்களது முதலிரவு அறைக்குள் பூதம் ஒன்று புகுந்தது. என் கணவனை ஈவு இரக்கமின்றி கொன்ற அந்த பூதம் என்னை இங்கே தூக்கி வந்து சிறை வைத்து விட்டது. பூமிக்கு அடியில் இந்த இடம் இருப்பதால் நான் மட்டும் இங்கே தனிமை சிறையில் தவித்து வருகிறேன். 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் அந்த பூதம் இங்கே வரும். பிறகு இங்கிருந்து போய்விடும். எனக்கு ஏதாவது அவசரமாக உதவி தேவைப்படுகிறது என்றால் இங்குள்ள சுவரில் எழுதப்பட்டுள்ள மந்திர எழுத்துக்களை விரலால் தடவினால் போதும். எங்கிருந்தாலும் அந்த பூதம் இங்கே வந்துவிடும். அந்த பூதம் சமீபத்தில் வந்து 5 நாட்கள் தான் ஆகிறது. அந்த பூதம் மறுபடியும் இங்கே வர இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. இந்த தனிமை சிறையில் வருடங்கள் ஓடி போனதே எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிட்டது. நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய சோக கதையை கூறிய அந்த இளம்பெண் என்னை ஓடி வந்து தழுவிக்கொண்டாள். நானும் அவளை அணைத்து கொண்டேன். எனக்கு அவளையும் அவளை எனக்கும் பிடித்து போனது. இருவரும் திடீர் காதலர்கள் ஆகி போனோம். அவளுடன் இருந்தபோது நாட்கள் வேகமாக போனதே தெரியவில்லை. நேற்றுதான் வந்தது போல் இருந்தது. அதற்குள் 4 நாட்கள் ஓடிவிட்டன. பூதம் வர இன்னும் ஒரே நாள் இருந்தது. ஆனால் அதற்கு முந்தைய நாள் நான் எதிர்பார்க்காத அப்படியொரு நிகழ்வு நடந்துவிட்டது. அன்று நான் அவளோடு காதல் மயக்கத்தில் இருந்தேன். அந்த மயக்கத்தில் என்னையும் அறியாமல் அங்கிருந்த சுவரில் எழுதப்பட்டிருந்த மந்திரங்களை தொட்டுவிட்டேன். பூதத்துக்கு அவள் அழைக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டது. அது வேகமாக ஓடி வந்தது. பூமியின் அதிர்விலேயே தெரிந்தது. எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன். அப்போது அவளை பேசினாள். தயவு செய்து இங்கிருந்து தப்பித்து போய்விடுங்கள். அந்த பூதம் உங்களை பார்த்துவிட்டால் கொன்றே போட்டுவிடும் என்று எச்சரித்தவள் என் கையை பிடித்து இழுத்து நான் அந்த பாதாள அரண்மனைக்குள் வந்த கதவு அருகில் கொண்டு போய்விட்டாள். பூதத்திடமிருந்து தப்பிக்க நினைத்த நான் கொண்டு வந்த கோடாரியையும் என்னுடைய செருப்பையும் அந்த பாதாள அரண்மனையிலேயே விட்டுவிட்டு வெளியே வந்துவிட்டேன். பூதத்தின் கண்ணில் சிக்கினால் அது கொன்றுவிடும் என்பதால் மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடித்து நான் தங்கியிருந்த நகரத்தை அடைந்தேன். பாதாள அரண்மனைக்கு வந்த பூதம் என்னை எதற்காக அழைத்தாய் என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டது. மந்திரங்கள் எழுதப்பட்ட சுவற்றில் என்னுடைய கை தவறுதலாக பட்டுவிட்டது, வேறொன்றும் இல்லை என்று அவள் சமாளிக்க முயன்றாள். ஆனால் அவளின் நடவடிக்கைகளை உற்று கவனித்த அந்த பூதம் அவள் மீது சந்தேகப்பட்டது. இந்த அறையில் உன்னை தவிர வேறு ஒருவரின் மனித வாடையும் வருகிறதே, இங்கே என்ன நடந்தது? உண்மையை சொல் என்றது அந்த பூதம். அவள் மறுபடியும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி பார்த்தாள். அவள் கண்கள் பொய் சொல்வதை கண்டுபிடித்துவிட்ட பூதம் அந்த பாதாள அறையை நோட்டமிட்டது. அங்கே ஒரு இடத்தில் என்னுடைய கோடாரியும் ஒரு ஜோடி செருப்பும் இருந்ததை பார்த்துவிட்டது. அந்த கோடாரியையும் செருப்பையும் கையில் எடுத்த பூதம் அக்கணமே மனித உருவத்துக்கு மாறியது. இவன் யார் என்பதை கண்டுபிடித்து இங்கே தூக்கி வருகிறேன், அப்புறம் உன்னை கவனிக்கிறேன் என்று சொன்ன பூதம் அங்கிருந்து வெளியேறியது. நேராக நான் தங்கியிருந்த பக்கத்து நகரத்துக்கு வந்தான் அந்த பூத மனிதன். என்னுடைய செருப்பையும் கோடாரியையும் அங்குள்ள விறகு வெட்டிகளிடமும் கடைக்காரர்களிடமும் காண்பித்து இவை யாருடையவை என்று கேட்டு என்னை பற்றி விசாரித்தான். எனக்கு வேலை தந்த தையல் கடைக்காரர் கடைக்கும் அவன் வந்தான். அப்போது அந்த கடையில் நான் தான் இருந்தேன். என்னிடமே வந்து இவை உங்களுடையதாம், காட்டில் கிடந்தது, அதனால் எடுத்து வந்தேன் என்று சொன்னான். அவன் மனிதன் அல்ல, பூதம் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. அவனிடம் உண்மையை மறைக்க முடியாது என்று நினைத்த நான் ஆமாம் அவை என்னுடையவைதான் என்றேன். அக்கணமே அந்த மனிதன் பிரம்மாண்ட பூத உருவத்துக்கு மாறினான். அந்த நகரமே அதிரும் அளவுக்கு கர்ஜித்தது அந்த பூதம். பிறகு என்னை வான் வழியே தூக்கி கொண்டு அந்த பாதாள அரண்மனைக்கு போனது. பாதாள அரண்மனையில் இருந்த இளம்பெண் முன்பு என்னை கொண்டு போய் நிறுத்திய அந்த பூதம் என்னிடம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டது. இவள் யார் என்று உனக்கு தெரியுமா? பூதம் அப்படி கேட்டதால் நான் தெரியாது என்று பொய் சொன்னேன். அப்படியென்றால் இப்போதே அவளை கொல் என்று கூறி என்னிடம் ஒரு வாளை தந்தது. ஒன்றும் அறியாத அந்த பெண்ணை நான் கொல்ல மாட்டேன் என்று நான் மறுப்பு தெரிவித்தேன்.
உடனே அந்த வாளை அந்த பெண்ணிடம் கொடுத்து என்னிடம் கேட்ட அதே கேள்வியை அவளிடமும் கேட்டது. அவளும் என்னை தெரியாது என்று பொய் சொன்னாள். அப்படியென்றால் நீ இவனை கொல் என்று பூதம் சொல்ல அவளும் என்னை போலவே மறுப்பு தெரிவித்தாள். இவன் மீது கொண்டுள்ள காதலால் தான் அவனை நீ கொல்ல மறுக்கிறாய் என்று சொன்ன பூதம் அந்த வாளால் அவளை அநியாயமாக வெட்டி கொன்றது. எனக்கு பிடித்தவளையே இந்த கைகளால் வெட்டி கொன்று விட்டேன், அடுத்த பலி நீதான் என்று சொன்ன பூதம் என்னையும் கொல்ல வாளை ஓங்கியது. நான் சட்டென்று அந்த பூதத்தின் கால்களில் விழுந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு, நான் செய்தது தவறுதான் என்று மன்றாடினேன். நீ மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துவிட்டாய், நீ தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று என்னை கொல்வதிலேயே உறுதியாக இருந்தது. என்னதான் நான் தவறு செய்திருந்தாலும் நீ ஏன் என்னை மன்னிக்க கூடாது என்று பூதத்திடம் கேள்வி எழுப்பினேன். நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும், நீ என்ன பெரிய இளவரசனா என்று என்னை பார்த்து கேட்டது. நீ கேட்டது போலவே நான் நிஜமாகவே ஒரு இளவரசன் தான். அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். கெட்டவர்களுக்கும் நன்மை செய்தவர்கள் பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா? அதனால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று மறுபடியும் அந்த பூதத்திடம் கெஞ்சி பார்த்தேன். கெட்டவர்களுக்கு நன்மை செய்தவன் இந்த பூமியில் எங்கே இருக்கிறான்? உயிர் பயத்தில் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லாதே என்று பதிலுக்கு பூதம் சொன்னது. நானும் தொடர்ந்து என்னுடைய கருத்தை அந்த பூதத்திடம் முன்வைத்தேன். கெட்டவர்களுக்கும் நன்மை செய்த ஒரு மகான் இங்கேயே இருந்திருக்கிறார். கெடுதல் செய்தவனை மன்னித்த அவருக்கு அவரே எதிர்பார்க்காத மாபெரும் பரிசு கிடைத்தது. நான் அந்த கதையை உன்னிடம் கூறுகிறேன். அதன் பிறகு என்னை கொல்வதா வேண்டாமா என்பது பற்றி முடிவு செய் என்று சொல்லிய போது ஓங்கிய வாளை தரையில் போட்டது அந்த பூதம். நான் அந்த பூதத்துக்கு கதை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.